அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன, மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் 24,200 புட்டு 132 132 ருபீஸ் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த பாருங்க, இந்த லைன் தான் 132, 132க்கு மேலே, 132க்கு மேலே, 132க்கு மேலே, 132க்கு மேலே, எகைன் 132 க்ளோஸ்ட். ஏன் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணது? இப்போ இந்த ப்ரைஸை வரலனாலும் எப்படி ட்ரேட் பண்ணணும்? இங்கேருந்து போனவர் ஒரு வேலையிலேருந்து ஏன் இங்கேருந்து திரும்புறாரு? ரொம்ப சொல்லியிருப்போம் இல்லையா இந்த வீடியோலே, ஒரு வேலையில் போய் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ. இதெல்லாம் ஏன் நடக்குது? மார்க்கெட்டுங்கிறது பியூர் மேக்ஸ், மற்றவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸு. அந்த ஓப்பன் அட்ரஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, அதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் வரக்கூடியது. மேக்ஸுங்கிறது நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் நான் காலையில் 8 மணிக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன். என்ன லைவ்ல நடக்குன்னு தெரியுமா? ஏதாவது நியூஸ் கூட வரலாம், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் ஏன் இந்த விலையை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சிந்திப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ, வேற ஒரு நோக்கமும் கிடையாது. அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், இறங்கவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் மார்க்கெட். கரெக்டுங்களா? நீங்க வந்து உங்க பகுதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு மேக்ஸா இருந்திருக்கணும், பிரீமியத்துல இன்னும் ஃபுல் கால்குலேஷன், ஒரு 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட போய் கத்துக்கோங்க. இல்லையா நீங்களே ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொருத்தர்கிட்ட போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் வருடக்கணக்காக போகணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. யார்கிட்ட கிளாஸ் போனாலும் கொடுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அப்புறம் SMD ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ வந்து என்னோட ரினியூவல் முடிஞ்சிருச்சு. நாளையில எடுத்து எல்லாருக்குமே ஆக்டிவேட் ஆகிட்டு, யாரும் ரினியூவல் பண்ணிக்கலாம், பண்ணாதவங்க பண்ணிக்கலாம்.